நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன செய்றாங்க இவங்க? ஏண்டா ஐஃபைலேருந்து இப்போதான் உயிர் பிழைச்சி வந்திருக்கேன். எனக்கு பழத்தை உரிச்சு தரதை விட்டுவிட்டு என்னடா செஞ்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? டேய் இருடா, நல்ல படம் பார்க்க வேணாமா? இரு ஒரு நிமிஷம் இரு. மாப்பிள்ள, நீ என்ன ஜுரத்துல இருந்து வந்த மாதிரியா இருக்க? நல்லா கொழுக்கு முழுக்குன்னு தானே இருக்க? டேய் இப்பதான் நானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேடி வந்துருக்கேன். அது பொறுக்கலையாடா உனக்கு? ஏன்டா அந்த கொல்லி கண்ணை வைக்கிற? ஏண்டா நான் காலேஜுக்கு பல வாரமா வராத அந்த கேப்ல பழைய கதை பூரா மாறி இருக்குன்னு நினைச்சேன். ஒன்னும் மாறல உள்ள இருக்கேடா. எதை வச்சு சொல்ற? இந்தா வர்றேன் பாரு. அவன் தலைமுடியை வச்சுதான் சொல்றேன். அவன் பிரச்சனை இன்னும் முடியல ஓலைய. அவன் பிரச்சனை இன்னைக்கு இல்லடா, என்னைக்குமே முடியாது. மாப்பிள்ள எப்படா இருக்க? பரவாயில்ல மாப்பிள்ள. என்ன இந்த ரெண்டு பயலுக்கு தான் என்னை வந்து பார்க்கல. நீயாவது ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலாவது வாங்கிட்டு வந்து என்னை பார்ப்பேன்னு நினைச்சேன். வரல, விடு. டேய் உனக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயமே எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான்டா தெரியும். அதையப்பா அவ்வளோ சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டேன். பொறுமையாக தான் நானே வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. சாரி மச்சான். பரவாயில்ல விடு மாப்பிள்ள. நான் சோறு போட்டு வளர்த்து இந்த நாயிலே என்னை மதிக்கல. நீ என்ன பண்ணுவ? டேய் காலேஜில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குடா. ஆமா இப்பதான் வரும்போது கரஸ்பாண்டன்ட் பண்ண எதிர்த்தாப்புல போய்க்கிருந்துச்சு. டேய் மாப்பிள்ள கோவப்படாதா, என்ன பிரச்சனை சொல்லு. நம்ம போன வாரம் கட் அடிச்சு ஒரு படத்துக்கு போனோம்ல. ஆமா மாப்பிள்ள, அந்த படத்துக்கு போனதுக்கு பேசாம வீட்டுல உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அன்னைக்கு காலேஜில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொன்னா தானடா தெரியும். இன்னைக்கு சிட்டியில் நம்பர் 1 தாதா யாருன்னு தெரியும்ல? யாரா அவன்? இருதயம். அந்த மனுஷன் போன வாரம் நம்ம காலேஜுக்கு வந்திருக்காருடா. நம்ம புதுசாக கட்டிட்டு இருக்கோம்ல ஆடிட்டோரியம் பில்டிங், அதை இடிச்சு ஆகணும்னு கரசை மிரட்டிட்டு போயிருக்காரு. 1 வாரம் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள இடிக்கலனா அவரே வந்து இடிச்சிருந்த சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப கரஸ்பாண்டன்ட் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லு. நல்லா வேணும்டா அந்த பொம்பளைக்கு. இப்பதான் அதுக்கு புத்தி வரும். இது வரைக்கும் அந்த பில்டிங்க்கு ஒரு 30-40 லட்சம் செலவு பண்ணிருக்கும் போலயே. அப்ப 40 லட்சம். டேய் அவங்க பாவம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, இப்படி கலாச்சிட்டு இருக்கீங்க. கலாய்க்காம என்ன பண்ண சொல்ற? டேய் பாலா உனக்கு தெரியாதுடா, அவங்க முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாங்கடா. ஏன் இப்பெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு காலேஜுக்கு வருதா? இப்போதானே டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்க, மறுபடியும் வேணான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு. டேய் அவனுக்கு தான் தெரியாது, நீங்கள் கூட இருந்து பார்த்துட்டு தானேடா இருக்கீங்க. அவங்க முன்னாடி மாதிரியா இருக்காங்க? நம்ம சக்திக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ கூட அவங்க தானேடா வந்து நின்னாங்க. டேய் அவங்க ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, நிலா சொல்லி ஹெல்ப் பண்ண வச்சுச்சு. சரிடா, அப்போ நீங்கள் கரஸ்க்கு ஹெல்ப் பண்ண வேணாம், நிலாக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அது மட்டும் இல்லை, இது ஒன்றும் நம்ம பர்சனல் பிரச்சனை இல்லை, நம்ம காலேஜோட பிரச்சனை. இதில் நம்மளுக்கும் பங்கு இருக்குடா. இந்த காலேஜுக்கு ஒரு அசிங்கம்னா அது நமக்கும் அசிங்கம். டேய் தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கடா. இல்ல மாப்பிள்ள, நம்ம காலேஜுக்கு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். அவ்வளோ சீக்கிரம் பேச தேவையில்ல, மோளை தூக்கி போடு. நம்மள என்ன முடியுதோ பார்ப்போம். எங்க கேட்ச் பிடிச்ச மத்தியில அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்கள் 2 கவர்ந்து போனாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. என்னடா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி இருக்க? இனிமே என்ன ஆகணும்? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. என்னது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா? என்னோட லவ் எப்போ செத்து போச்சோ அப்பவே நானும் செத்து போயிட்டேன். இப்போ நடக்கிறது வெறும் பணம் தான். ஒரு லவ் போனா இன்னொரு லவ் இருக்குடா. காதல்ன்றது சிலருக்கு செடியில் பூக்கிற பூ மாதிரி. ஒரு பூ போயிடுச்சுன்னா இன்னொரு பூ. ஆனால் எனக்கு பர்மிட் கலரில் மாட்டின தவளை மாதிரி. ஒரு தடவை போச்சுன்னா போனது தான்.
திரும்ப வராது. டேய் அப்படிலாம் இல்லடா, அது வெறும் ஹார்மோன் ப்ராப்ளம் தான். தாவணி போல சல்வார் இருக்கு. ஒருத்தனுக்கு ஒரு அம்மா, அந்த மாதிரி தான் ஒருத்தனுக்கு ஒரு காதல். நான் அவளுக்காக மனசுக்குள்ள ஒரு செடி வளர்த்து வச்சேன். ஆனா என் உயிர் உள்ள போய் அந்த செடியை புடுங்கி எடுக்கும் போது அந்த முள்ளெல்லாம் குத்தி 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 என் உடம்பெல்லாம் ரத்தம் 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 ரத்தம். உன் காதல் தப்பா இருந்து தோத்து போனா நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்றது தப்பு. ஆனா உன் காதல் தப்பு இல்லடா, நீ காதலிச்ச பொண்ணுதான் தப்பு. உன் காதல் தப்பா இருந்து தோத்து போனா நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்றது தப்பு. ஆனா உன் காதல் தப்பு இல்லடா, நீ காதலிச்ச பொண்ணுதான் தப்பு. தப்பு யார் மேலேயோ, ஆனா வலி எனக்கு தானே அருணி. வலிக்குது அருணி. இப்போ உனக்கு தேவை ஆறுதல். நீ அதுல இருந்து மெல்ல மெல்ல வெளில வரணும். நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். முடியலையா அருணி? இல்ல, உன்னால முடியும். அல்கேட்ஸ், உன் முகத்துல அந்த பழைய சிரிப்பை நான் பார்க்கணும். முடியல அருணி. உன்னால முடியும். சிரி. இல்ல இல்ல, இது இல்ல, வேற வேற. ப்ளீஸ், நான் பார்க்கணும். என்னாச்சு? முடியல அருணி, என்னால முடியல. ப்ளீஸ். உன்னால முடியும், நான் சொல்றேன். இந்த பாருடா, உனக்கு நான் இருக்கேன். அப்புறம் என்ன? எங்க சித்தி சொல்லுவாங்க, ஏமாத்துறவனை விட ஏமாற மேலதான் தப்புன்னு. நான் ஏமாந்துட்டேன் அருணி. என்னடா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சந்தோஷமா இருந்தேன். பாழா போன லவ் எப்பதான் வந்துச்சுன்னு தெரியல. அன்னிலிருந்து என் நிம்மதி போச்சு அருணி. எனக்கு எது சரின்றத நீ தானே எப்பவுமே கரெக்டா சொல்லுவ. இந்த விஷயத்துல மட்டும் எதுக்கு அருணி தப்பான ஒரு பொண்ணு எனக்கு சஜஸ்ட் பண்ண? சொல்லு அருணி, சொல்லு. அருணி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பொண்ணுங்க பசங்களை ஏமாத்த போறாளுங்க? எதுக்குமே கண் கலங்காது நீயாடா. நானும் மனுஷன் தானே அருணி, எனக்கும் வலிக்கும்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் பிரியா. ஹாய். என்ன கிளாஸுக்கு போலியா? எனக்கு இந்த ஆறு இல்ல. ஓ ஆமா, நீ கிளாஸுக்கு போல? எனக்கு கிளாஸ் இருக்குதான், ஆனா உன் பக்கத்துல உட்காரலாமா? உட்காரு. தேங்க்ஸ். ஆமா, நீ ஏன் கிளாஸுக்கு போல? போகணும் தான், ஆனா நீ இங்க இருக்கே. ஒரு கிளி உருகுது, உரிமையில் பழகுது, ஓ மைனா மைனா. குறும்புகள் தொடருது, அரும்புகள் வளருது, ஓ மைனா மைனா. தளிருது மலருது தானா, இது ஒரு தொடர்கதை தானா. தளிருது மலருது தானா, இது ஒரு தொடர்கதை தானா. இருமனம் இணையுது, இரு கிளி தழுவுது, ஓ மைனா ஓ மைனா. இருமனம் இணையுது, இரு கிளி தழுவுது, ஓ மைனா மைனா. டேய், இந்த இடம் சூப்பரா இருக்குடா, இங்கே உட்காருவோம்டா. டேய், அங்க பாருங்கடா. அதெல்லாம் ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கா, எல்லாம் தெரியும்டா. அடி பலமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் தெரியலன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லடா, ஆனா தெரிஞ்சிருந்து எதுவும் பண்ணாம இருந்திருக்கீங்க வர்றா. அதை நினைச்சாதான்டா என்னால தாங்கிக்க முடியல. மாப்பிள, எங்களுக்கு என்ன பண்றேனே தெரியலடா. தெரியலடா, செத்துரு. ஏண்டா, கண்ணாடி போடலன்னா அந்த பையலுக்கு கண்ணு தெரியலனா கூட பரவாயில்லடா, காது அவனுக்கு சரியா கேட்காதடா. அவெல்லாம் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி பேசிக்கிருக்கான், அதை பார்த்துட்டு எப்படி அவங்களால சும்மா இருக்க முடியுது? இங்கே பாருங்கடா, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பிரிச்சாகணும். மாப்பிள, இது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பேங்க்ல லோன் வாங்கியா தரேன், தயவு செய்து அவையில பிரிச்சிருங்க. ஏய் விர்ரா, பல்லு இருக்கவும் பக்கோடா சாப்பிட்றா, விட்டு தொலைங்க. இந்தாப்பா, அப்படிலாம் சும்மா விட்டுற முடியாது. நம்மளும் 80 நாள் தான் இப்படி சன்னியாசியாவே அலையிறது, அதெல்லாம் முடியாது, அவங்கள பிரிச்சே ஆகணும். அப்ப இந்த காதல பிரிச்சே ஆகணும்னு சொல்ற? ஆமாண்டா, அதுவும் கொஞ்ச நெஞ்ச பிரி கிடையாது, பேய் பிரியா இருக்கணும். ஆமா மச்சான், நீ சொல்றதுதான் கரெக்ட். நாம இப்ப என்ன பண்றோம், நேரா கேண்டீன் போறோம். அங்க இப்ப சூடா வடை போட்டுட்டு இருப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே யோசிப்போம். ஓகே? அப்பு சொல்றதுதான் கரெக்ட், வா அப்படியே பண்ணலாம். இங்க
இங்கே பாருங்கடா, இப்படி வடைக்கு ஆசைப்படுற வக்கில்லாதவங்களா நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்குலாம் ஃபிகர் கிடையாதுடா. ஒரு ஆயா கூட முடியாது. வாங்கடா போய் வடை சாப்பிடுவோம். வாடா, வடை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. அசோக், நான் எது கேட்டாலும் எனக்காக பண்ணுவியா? உனக்காக எது இருந்தாலும் நீ நிலாவை கேட்டா கூட புடிச்சிட்டு வந்து தருவேன். யாரு? கரிஸ் தங்கச்சி நிலாவா? ஐயா, அவெல்லாம் எனக்கு வேணாப்பா. செம்ம காமெடி, செம்ம காமெடி. சரி, ஓகே ஓகே. நிலாவை ஒன்றும் படிச்சு தர தேவையில்ல. அந்த மரத்துல இருந்து மாங்காய் படிச்சு தர முடியுமா? மாங்காவா? என்னைய பார்த்து முடியுமா கேட்டியா? பாபா, நான் எப்படி படிச்சு தரேன் பாரு. பிரியா, உனக்கு இந்த மாங்காய் வேணும்? சில்லி கேர்ள். வெயிட். இப்போ படிச்சிடுறேன். ஐயோ, பேண்ட் கிழிஞ்சிருச்சோ. முடியலன்னா விட்டுரு அசோக். என்ன முடியலையா? ஐயோ. என்ன சட்டை எடுத்து விட்டுட்ட? சும்மா. எனக்கு மாங்காய் வேணும். அந்த மாங்காவா? சிச்சி, அது புளிக்கும். ஐயோ, நான் கிளாஸுக்கு போறேன், டைம் ஆயிடுச்சு. பாய். மாப்ள, ஊர்ல நம்ம 2 பேரும் காம்பினேஷனை பார்த்து பாசன்ங்கிற பாஸ்கன் ஆரியா சந்தானம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே, அத பத்தி நீ என்ன ஃபீல் பண்ற? அத பத்தி நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. இதுல யார் ஆரியா யார் சந்தானம் சொல்ல வர? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நான் தான் ஆரியா, நீ தான் சந்தானம். பாரு, நான் முடியலாம் கூட இப்படி வச்சிருக்கேன். எனக்கும் சந்தானத்துக்கும் 6 வித்தியாசம் தான். ஆனா உனக்கும் ஆரியாக்கும் 600 வித்தியாசம் இருக்கு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசுற? சரி, அதெல்லாம் விடு. மாப்ள, நம்ம ஏன் இன்னும் உருப்படாம இருக்கோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஏன் உருப்பட எனக்கு நல்லா தெரியும் மாப்ள. ஏன் மாப்ள? பின்ன உங்க சகோதரத்தை வச்சா எப்படி உருப்படுது? எப்படி உருப்படுதுன்றேன். புரிஞ்சிருச்சுடா, புரிஞ்சிருச்சு. உனக்கு மனவலிடா. 20 வயசாச்சே, இன்ன வரைக்கும் உனக்கு ஒரு சுமார் ஃபிகர் கூட மாடிலங்கிற மனவலிடா. ஓ, உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அப்படியே இங்க 4 பொண்ணு, இங்க 4 பொண்ணு. ஏன்டா வெறுப்பேத்துற? மாப்ள, நம்ம கூட சுத்துறோம் பூரா வத்தலு சொத்தலு வெந்தது வேகாது லொட்டு லொசக்குன்னு எதையா உனக்கு கரெக்ட் பண்ணிடுறான். புதுசா என்ட்ரி பிரியா பண்ண கூட வேற யாருக்கோ பேரா போடுங்க. அசோக் போய் இப்ப கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஆனா நானும் நீயும் இப்படியே நடந்து போயிட்டு என்ன பண்ணி தொலைறது? சீரியல் ஆரம்பிச்சு 263 எபிசோட் ஆச்சு. ஆனா நம்ம 2 பேருக்கும் ஒரு ரொமான்டிக் சீன் கூட இல்லையே. மாப்ள, நமக்கு என்ன தர மாட்டாங்க? உயர் அதிகாரிகளை கொஞ்சம் கூட மதிக்காததான் முக்கிய காரணம். எங்க போயிருப்பா ஜோதிகா? ஜோ ஃப்ரெண்டு வரா, அவகிட்ட கேட்டு பார்க்கலாம். ஹாய். என்னங்க இப்படி துரும்பா அழைச்சு போயிட்டீங்க? என்ன நக்கலா? நக்கல்லாம் இல்லைங்க, சீரியஸா தான் கேக்குறேன். இதோ பாரு, வேணாம். அப்புறம் அவ்வளவுதான். ஒருவேளை உருண்டுருவாளோ? ஒன்றும் இல்லைங்க, ஜோதிகா கிளாஸுக்கு இன்னைக்கு வந்தாளா இல்லையான்னு. ஜோ வந்தாளா இல்ல உங்க அக்கா வந்தாளான்னு பார்க்க தான் என் வேலையா? நான் படிக்க தான் வந்திருக்கேன். வேணும்னா கார்த்தி அங்கதான் இருக்கான், அவனை போய் கேள. கார்த்தியா? எங்க? ஐயோ, இவனா? ஆஹா, எனக்கு போறோம். நீ என்னமா சொல்ற? என்னம்மா? போமா, போ. போ ராஜா. தயவு செஞ்சு போ ராஜா. போ ராஜா. எங்க பின்னாடி நீந்தி போயிட்டு இருக்க? சாரி பாஸ், ஐ அம் ரியலி வெரி சாரி. டேய், நீங்க 2 பேரும் ஜோவோட கிளாஸ்மேட் தானே? நீங்க சொல்லுங்க, ஜோ இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தாளா? டேய், நீ இவ்ளோ தூரம் காலேஜுக்கு வந்ததே தப்பு. அது மட்டும் இல்லாம ஆணவமா என்கிட்டே வந்து ஜோ எங்க இருக்கான்னு கேட்ட பாரு, அது உலகமாக தப்பு. இரு மாப்ள. ஃபர்ஸ்ட் கண்ணாடி கழட்டு, பயங்கர இரிட்டேஷனா இருக்கு. உன் கண்ணாடி கழட்டு. குடு. கண்ணாடி தான். ஃபர்ஸ்ட் யாரு நீ? உன்னை முன்ன பின்ன இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே. நான் வந்து அதெல்லாம் பேசாத. என்டிஆர் நாள்ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். உன் பேரை சொல்லு நீ ஃபர்ஸ்ட். என் பேரு நான் கேட்க முடியாது. நாங்க உன் ஃபேஸ் சுட்டு வர மாதிரி ஒரு பேர் வைப்போம். அதான் உன் பேரு. நீ பேரு உனக்கு மாப்ள, இவன் பேரு சண்முக சுந்தரம். சூப்பர் பேரு. நான் 3 டைம் கூப்பிடு. கூப்பிடு. சண்முக சுந்தரம். இவ்வளவு தான் வரான்.
அப்புறம் சொல்லு விஷயத்தை சொல்லு. பாஸ் நான்லாம் பேசிக்கலா பெரிய ரவுடி. போனா போதுன்னு பொறுமையா இருக்கேன். மரியாதை பேசு. பாப்பா போர் அடிக்குது. ஆமா. அப்புறம் போய் இமிடி அடி. அடி. டேய் வாங்கடா டேய். மூஞ்சிய மாத்திரமா. நாக்கு மூஞ்சி அடிக்காத. போடு. அடி அடி அடி. ஐயோ. டேய். ஐயோ நான் மூஞ்சி அடிடா மூஞ்சி. அடிடா மூஞ்சி அடிடா. ஐயோ ஜம்ப் பண்ணிடா. மூஞ்சில யாரை போட்டு இப்படி அடிக்கிறானுங்க? விடுங்கடா டேய். டேய் காப்பாத்திட்ட மகனுக்கு. என்னடா இப்படி அடிச்சிருக்கீங்க? மாப்ள என்கிட்டயே வந்து ஜோ எங்க கேக்குறான் அந்த சண்முக சுந்தரம். பாரு ஹேண்ட் ராமர். ஏண்டா அவன் கேட்டா கேட்டு போறான்டா. நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. விட்டு வாங்க போங்கடா. வாடா நாங்களா ஐயோ இன்ட்ரோல் விடுறா. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன். அடப்பாவியா கண்ணீரை துடைக்க கூட இடவில்லாம அடிச்சிருக்கானுங்க. நல்லா பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். கௌரவம் முக்கியம் அமைச்சர். ஜோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. காலேஜுக்கு வர லேட் ஆயிருமே. இப்போ என்ன பண்ணுறது? பக்கத்தில் வேறு பஞ்சர் கடை இருக்குமான்னு தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? தள்ளித்தான் போகணும். நம்ம சரவணன் மாதிரி இருக்கு. என்ன சரவணா, சைக்கிள் பஞ்சரா? திவ்யா. சரி, சைக்கிள் ஓரமா விட்டுட்டு என் கூட வண்டியில வா. இல்லை திவ்யா, காலேஜ் பக்கத்தில் தான் இருக்கு. நீ போ, நான் பார்த்து வந்துடுறேன். என்ன இருக்கட்டும், காலேஜ் வரைக்கும் தள்ளிட்டு போவியா? இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு தெரியுமா? இல்லை திவ்யா, சைக்கிள் என்னோடதா இருந்தால் பரவாயில்ல. இது முருகனோடது. ரோட்டில் நிப்பாட்டிட்டு வந்தா தப்பாயிடும். நீ போ திவ்யா, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி வா, 2 பேரும் நடந்தே போலாம். எவ்வளோ தூரம் நீ என் கூட நடந்து வருவ? நீ கிளம்பு திவ்யா. ஏன் நீ நடக்கும்போது நான் நடக்க மாட்டேனா? எனக்கு நடந்து பழக்கம் இருக்கு திவ்யா. நீ போ, நான் வரேன். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வா. நீ கூட நடந்து வர்றது எனக்கு என்னமோ மனசு ஊர்த்துது. எனக்கு கூட வரது பிடிச்சிருக்கு. நான் வரது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் போயிடுறேன். சேச்சே, அப்படி இல்லை. சரி வா போலாம். வா. பா, அடிபட்டுச்சப்பா. பார்த்து வரலாம்லப்பா. தொட்டலே பாவம். போடா பா, போடா. பார்த்துப்பா. கையெடுப்பா. விடுறா விடுறா. பா, அப்பாவா? ஓ, அப்பா செத்து ரொம்ப நாள் ஆச்சுடா. அங்கிள், ஏன் அங்கிள் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசலாமா? அவன் பேச வைக்கிறான். வீட்டை விட்டு துரத்தினாலாவது படிப்பான் ஜெயிப்பான் புத்தி வரும்னு பார்த்தா காலேஜ் கூட போகாம ஓ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான். இல்ல அங்கிள், அவன் தான் உருப்படாம போயிட்டான். நீ அவன் கூட சேர்ந்து கெட்டு போயிடாதமா. உங்க அப்பா உன் மேல பெரிய கனவுல இருக்காரு. பா, என் மேல கோபம் இருந்தா இருக்கட்டும்பா. பாப்பா ஹாஸ்பிட்டல் போலாம். இங்க பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு ஆத்திரலாம்டா. ஆனா இங்க பட்ட காயத்துக்கு இந்த மருந்துடா போடுறது. போடா.